நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, மன அழுத்தம், மனப்பதற்றம், மனசிதைவு, மனப்பிறழ்வு என்று அழைக்கப்படக்கூடிய மனநல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஜோதிட விதிகள் என்னென்ன? அத பற்றி ஒரு சில விஷயங்கள பத்தி பேசப் போறோம். அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவுக்கு கடைசியாக பார்க்க போகின்றோம். மனோகாரகன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துல சந்திரனே மனோகாரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர். நரம்புகளையும், எண்ணங்களையும் குறிக்கக்கூடியவர் புதனே ஆவார். பாவகத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகமே பேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனசையும் எண்ணங்களையும் ஆசைகளையும் குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகமே ஆகும். ஆக இந்த மூன்றுமே கெடும் பொழுது, மூன்றுமே ஏதோ ஒரு விதத்துல பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, நமக்கு இந்த மனநிலை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான, மனநலம் கெடுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்குது. மனநிலை பாதிப்பு, மனநலம் கெடுதல், மனநோய் அப்படின்ன உடனே எல்லாரும் சட்டை கிழிச்சிட்டு சுத்துறதுன்னு நினைக்க வேண்டாம். சாதாரணமாக அதீதமான குழப்பத்தோடு இருப்பது, திடீர் அழுவது, காரணம் இல்லாமல் எல்லோர் மீதும் எரிந்தெறிந்து விழுவது, அதீதமான மறதிகள், விபரீத எண்ணங்கள் தோன்றுவது, சந்தேகம் பட்டுக்கிட்டே இருப்பது, எப்பொழுதுமே சோகமாக இருப்பது, தற்கொலை எண்ணங்கள் தோன்றுவது, கடினமான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மைகள் இல்லாத போது, சிக்கல்களை தீர்க்கும் திறன் பாதிக்கப்படும் பொழுது எல்லாருக்குமே மனநிலைகள், மனநலம் பாதிக்கப்படக்கூட நேரங்கள், அமைப்புகள் உண்டாகிவிடும். ஆக அதைத்தான் நாம ஜோதிடத்துல எப்படி நாம விதிகளாக பார்ப்பது அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பொதுவாக சந்திரன் ராகுவுடைய கேதுவுடைய சேர்ந்து லக்கணத்திற்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தா மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தரும். இது போல உள்ள அமைப்புகள்ல முக்கியமான சமயங்கள்ல தவறான முடிவுகளை ஜாதகரை எடுத்து விடுவார். தனக்கு எதிராகவே தன்னுடைய முடிவுகளாலேயே தானே பாதிக்கப்பட்டு விடுவார். நீச சந்திரன் பாவகிரகத்தோடு இணைவு பெறும் பொழுது மன தெளிவுகள் இருக்காது, மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் பாவத்துல சந்திரன் இருந்து சனி நெருங்கி அமர்ந்து புதனும் பாதிக்கப்பட்டால் மனநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் அதிபதி சனி, செவ்வாய், ராகு, கேதுவால பாதிக்கப்பட்டால் சந்திரனும் பலவீனப்பட்டு புதனும் வலுவிழந்தால் மனம் பேதலிக்கும் சூழ்நிலைகள் உண்டாகும். 5ல புதன் வலுவிழந்து நின்று சனி சேர்ந்தால் மனநலம் கெடக்கூடிய அமைப்புகள் உருவாகும். லக்கணத்துல சந்திரன், ராகு, புதன் 3 பேரும் இணைந்து இருந்து சனியுடைய பார்வையை பெறுமானால் மனம் பாதிக்கப்படும், சிந்தனைகள் மங்கும், தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. லக்கணத்துல சனி இருப்பதே மனநோயை தரக்கூடிய அமைப்பாகும். இந்த லக்கணத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் எங்கேருந்தாவது பார்த்தாருன்னு சொன்னா மனம் பேதலிக்கக்கூடிய நிலைக்கு வரைக்கும் சென்று கொண்டு விடும். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, லக்கணத்துல இருக்கக்கூடிய சனியை தொட்டாசி நீங்கி அமைப்பை ஜாதகருக்கு உண்டு பண்ணி தந்துவிடும். தனக்குள்ளேயே பேசிக்கக்கூடிய அமைப்பு லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி தருவார். அதீதமான சந்தேகங்கள், யாரையும் நம்பாம இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் பயத்தோடே இருக்கக்கூடிய அமைப்புகள், யாரை கண்டாலும் பயப்படக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே சனி லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி தருவார். ஆக இந்த சனியை செவ்வாயும் பார்க்கும் பொழுது இது அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விடுவார். 5ஆம் பாவகத்திற்கு புதனோ சந்திரனோ அதிபதியாக பாதிக்கப்பட்டால் மனநோயை, மன பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கும்ப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக புதன் வருவார், 6ஆம் அதிபதியாக சந்திரன் வருவார். இந்த சந்திரன் ஒளி இழந்த நிலையில இருந்தா அல்லது ஸ்தான பலத்தை இழந்த சந்திரனாகவோ இருந்து புதனோடு இணைவு பெறும் பொழுது மனநலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகளை தந்து விடுவார். கன்னி லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5க்கும் 6க்கும் அதிபதியாக சனியே வருவதால எளிதில் மனநோய் வருவதற்கான வாய்ப்புகள் தரும். 5ஆம் அதிபதி ராகு, கேது, சனியோட இணைவது மனம் கெடக்கூடிய அமைப்புகளை தரும். 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு சந்திரன் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு சந்திரன் ராகு கேதுவோட இணைந்திருந்தால் அதுவும் மன அழுத்தத்தை தரக்கூடிய அமைப்பாகும். சரிங்க சார், இது எல்லாமே இருக்குது, இல்லை ஏதோ 1 2 இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா சார் அப்படின்னா, பரிகாரம்னு வரும் பொழுது பௌர்ணமி தோறும் வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது சிறந்த அமைப்பாகும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பௌர்ணமி அன்னைக்கு இரவு உணவு அருந்திய பின் ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக உட்கார்ந்து ஒரு நிலா வந்ததுக்கு அப்புறம் பூஜை செய்வது, தெய்வத்திற்கு பூஜை செய்வது சிறந்த அமைப்பாக இருக்கும். கிரிவலம் செல்வது, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது, எந்த திருவண்ணாமலைக்குன்னு இல்லை, திருவண்ணாமலைக்கு தான் போகணும் இல்லை, எந்த கிரிவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே கிரிவலம் செல்வது இந்த சந்திரனை வலு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று அங்க வெள்ளை நிற பூக்களால, வாசனை உள்ள பூக்களால சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்து விட்டு வருவது ஒரு சிறந்த அமைப்பாகும். இந்த மன அழுத்தம், மனப்பதற்றம் போன்றவற்றை குறைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். தயிர் சாதங்கள் தானமாக தருவது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தயிர் சாதத்தை வாங்கி தயிர் சாதமும் தண்ணீர் பாட்டிலும் சேர்த்து தருவது இந்த மனசிதைவு, மனப்பதற்றம், மன அழுத்தங்களை குறைக்கக்கூடிய அமைப்பாகும். கை குழந்தைகளுக்கு பால் தானம் தருவதும் சிறந்த அமைப்பாக இருக்கும், சிறந்த பரிகாரமாக இருக்கும்.
சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சில ஜோதிட விதிகளை பத்தி தெரிந்து கொண்டோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.